இப்போ திமுக அதிமுக இந்த கட்சிகளுக்கு மாற்று வந்து டிவிகே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது 4 முனை போட்டியில நாம் தமிழர் ரோல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி எப்போவுமே நாங்கள் இலக்கை ஏற்கனவே தீர்மானிச்சிட்டோம். இவங்க 2 கட்சியும் கொடுக்கறது தான் நிதி நிலைமைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆனால் கருத்து கணிப்புகள் பற்றி உங்களுக்கு கவலை இல்லை அப்படின்றீங்களா? இல்லை, நான் என்னன்னா கருத்து கணிப்பு ஒவ்வொரு முறையும் இந்த அரசு இல்லை அந்த அரசு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இது வரைக்கும் நடந்த கருத்து கணிப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் எந்த கருத்து கணிப்புலையாவது நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதம் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கா? ஆனா வாக்கு உயர்ந்திருக்கா குறைஞ்சிருக்கா? நாம் தமிழர் ஒரே ஒருத்தர் தான் எங்க கட்சியில, எங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மட்டும்தான் பதிலளிப்பாங்க. அவர்கள் மட்டும்தான் அதுக்கு பொறுப்பா இருப்பாங்க. ஏன்னா மற்ற எல்லாருமே நாங்கள் களப்பணியாற்றிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் மீதான விமர்சனத்துக்கு எங்க அண்ணன் ஒரு ஆளே பதில் சொல்லிடுவாங்க, சாட்டை ஒரு ஆளே. அவர்களோட கேள்விக்கு தான் யாருமே மொத்த தாவேக்காவும் பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருக்காங்க. வரி புலி கழிப்பட்டிருக்கோம், வரி ஏய்ப்பு புலி கழிப்பட்டிருக்கோமா? இதுதான் வரி ஏய்ப்பு புலி. ஓகே, சில நேரங்களில் விமர்சனங்கள் ரொம்ப கடுமையா போகும்போது வார்த்தை பிரயோகம் கொஞ்சம் அதிகமாயிடுதா, முடிச்சு போயிடுதா? நாம் தமிழர் கட்சியில் பல மிரட்டல்கள் வருது, பல உருட்டல்கள் வருது, அப்படி இப்படி இனிமே நான் கட்சியிலே இருக்க மாட்டேன்லாம் வருது. நாங்கள் எவ்வளவோ பார்த்தாச்சு, இதை பார்க்க மாட்டோமா அப்படின்னு நாங்கள் எல்லாத்தையும் அதை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திருமதி சத்யாதேவி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். இப்போ திமுக அதிமுக இந்த கட்சிகளுக்கு மாற்று டிவிகே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க 15 ஆண்டுகளாவே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ 2026 தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 4 முனை போட்டி அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஊடகங்கள்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது 4 முனை போட்டியில நாம் தமிழர் ரோல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி எப்போவுமே நாங்கள் இலக்கை ஏற்கனவே தீர்மானிச்சிட்டோம். நாங்கள் எப்பயும் பயணிக்கிற மாதிரி கடந்த தேர்தலை எப்படி அணுகணுமோ அதே மாதிரி தான் எங்களோட கொள்கை. என்ன, நாம் தமிழர் கட்சி இந்த மக்களையும் மண்ணையும் எந்த அளவுக்கு நேசிக்குது, களத்தில் எந்தெந்த போராட்டத்திலலாம் நின்றுருக்கு. இன்றைக்கி ஸ்டெர்லைட் போராட்டமா, நாம் தமிழர் கட்சியோட பங்களிப்பு இருக்கா இல்லையா? மக்கள் சிந்திப்பாங்களா இல்லையா? பரந்தூர் விமான நிலையம், நாம் தமிழர் கட்சியோட பங்களிப்பு இருக்கா இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு மதுரையில் டங்ஸ்டன் வரதை இருந்தது, அதில் நாம் தமிழர் கட்சியோட பங்களிப்பு இருக்கா இல்லையா? 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை சேலத்தில் நாம் தமிழர் கட்சியோட பங்களிப்பு இருக்கா இல்லையா? இன்னைக்கு கன்னியாகுமரியில் மலை வளங்களெல்லாம் வெட்டி தொடர்ந்து எடுத்துகிட்டே போகிறாங்க. அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி குரல் கொடுக்குதா இல்லையா? கேரளாவில் இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளை மதுரை தமிழகத்துக்குள்ளே தான் கொட்டுறாங்க. இதில் நாம் தமிழர் கட்சியோட பங்களிப்பு இருக்கா இல்லையா? புதிதாக ஒரு பாலம் கட்டுறாங்கன்னா அதில் தமிழ் வரலாற்றில் இடம் பிடித்த அந்த தமிழ் தேசிய தலைவர்களோட பேரை வைங்க. நம்ம பாட்டி வேலுநாச்சியார் பேரை வைங்க, எங்களோட சின்ன மருது பேரை வைங்க, எங்களோட பெரிய மருது பேரை வைங்க, மாவீரன் அழகுமுத்துக்கோனோட பேரை வைங்க, எங்கள் வாவு சிதம்பரம் பிள்ளையோட பேரை வைங்கன்னு தொடர்ந்து எங்களோட தமிழ் தலைவர்களோட பேரை வைக்க சொல்லி நாம் தமிழர் கட்சி உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுக்குதா இல்லையா? நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து மக்களுக்காக களத்தில் பணியாற்றலையா? பங்களிப்பு இருக்கா இல்லையா? நாங்க தொடர்ந்து மக்களுக்காக அதை மக்கள் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா 8% வாக்குகள் வந்தது இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்திருக்குது. ஆனா நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே அப்ப இருந்தே பண்ணிட்டு இருக்க விஷயங்கள். மக்கள் சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். மக்கள் புரிஞ்சுக்கிறலன்றதை தவிர மக்களை பாடத்திட்டத்திலே நம்ம கொண்டு வரணும். அதுதான் அண்ணன் சொல்றாங்க. நாங்க செய்ய வேண்டியது அடிப்படை அரசியலமைப்பு மாற்றம். பாடத்திட்டத்திலே இன்னைக்கு நம்ம அயோத்திதாச பண்டிதர் யாரு அப்படின்றத குறிப்பிடுறோமா? இப்ப ஒரு நூல் படிக்கிறதுனால எனக்கு தெரியுது. கப்பலோட்டிய தமிழன் பத்தி ஒரு இடத்துல குறிப்பிடுறோம். ஆனா ஒரு பெரும்பாலான பகுதிகளில் அவர் பேருந்து நிலையம், அவர் பேர் தாங்கிய சிலை, அவரோட சிலைகள் எங்க பாக்குறீங்க நீங்க? கற்பனை கேட்டால் எட்டி கூட பார்க்க முடியாத அவர் செஞ்ச செயலுங்க. என்ன செஞ்சிருக்காரு? காசு பணம் இல்லாத காலத்துல சொந்த காசுல வச்சு ஆங்கிலேயர்களை எதிர்த்து கப்பல் ஓட்டியிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம்! சொந்த சொத்துக்களை வித்து. அவரோட பேரன் எனக்கு நேரடியா நண்பர், எனக்கு ரொம்ப தெரியும் அவங்கள. ஆனா இன்னைக்கு அவங்களோட குடும்பம் எப்படி இருக்கு? அப்ப நாட்டுக்காக உழைச்சவங்க இன்னைக்கு எந்தவித பதவியும் எதுவுமே இல்லை. வாங்கி ஒரு விஷயத்தை வாங்குற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அது தேவையில்லை. அப்ப நாட்டுக்காக உழைத்த பலம் பெரிய பெரியவர்கள்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஆனா இன்னைக்கு காணும் திசையெல்லாம் யாரோட சிலை, யாரோட பேரு, அதைத்தானே நாங்க எதிர்க்கிறோம். ஓகே, இப்போ நிறைய வாக்குறுதிகள் பார்த்துருப்பீங்க. அதிமுகலையும் சரி திமுகலையும் சரி, இவங்க ஒரு 5 வாக்குறுதிகள், அவங்க ஒரு 5 வாக்குறுதிகள் தராங்க. நாம் தமிழர் கட்சி வாக்குறுதிகளையும் பார்க்கும்போது பார்த்தா இப்போ அதிமுக கொடுத்த வாக்குறுதியே 9 லட்சம் கோடி கடன் இருக்கும் போது இதை சாத்தியப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு பேச்சு வருது. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு வாட்டியும் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை பார்க்கும்போது இதெல்லாம் சாத்தியமா நடைமுறைக்கு, அதுவும் இப்போ இருக்கக்கூடிய நிதி நிலைமைக்கு சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா?
இவங்க 2 கட்சியும் கொடுக்கறது தான் நிதி நிலைமைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு கொடுத்துட்டீங்க, இப்போ ஆண்களுக்கு இலவச பேருந்துன்னு அறிக்கை வருது. அப்போ யாருக்குமே கட்டணம் இல்லை, அனைவருக்கும் இலவச பேருந்து தமிழகத்துலன்னு கொடுத்துட வேண்டியதானே? உங்களுக்கு தெரியுதா, மிகப்பெரிய கண் துடைப்பு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இருக்கிறதே 2 பிரிவினர் தான், ஒன்று ஆண் இன்னொன்று பெண். நம்ம சொல்லக்கூடிய 3ஆம் பாலினத்தரும் அவங்க ஒன்று ஆணாக இருப்பாங்க இல்லாட்டி பெண்ணாக இருப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனை? அனைவருக்கும் இலவசம் கொடுத்துட வேண்டியதானே? ஏற்கனவே போக்குவரத்து துறை எவ்வளோ பெரிய நஷ்டத்தில் இருக்குது அப்படின்றது தெரியும். இப்போ ஏற்கனவே நஷ்டத்தில் இருக்குது, ஆனால் அரசு போக்குவரத்து நஷ்டத்தில் இருக்குன்னு நீங்களும் சொல்கிறீங்க, நானும் சொல்கிறோம். இதே தனியார் பேருந்து இன்றைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கா இருக்கு இல்லையா? அது நஷ்டத்தில் போகுதா? ஏன் போகலை? அரசு பள்ளிகளை வந்து நம்ம சீரமைக்க முடியாது, சரியான கழிவறை வசதி இல்லை, கட்டிட வசதி இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் தனியார் பள்ளிகள் ஒரு இடத்துல தன்னோட கிளையை ஆரம்பித்து தனியார் பள்ளி செயல்படுன்னு வைங்களேன், அடுத்த 2-3 ஆண்டுகளில் இன்னொரு கிளையை ஆரம்பித்து அந்த பள்ளி இன்னும் வீரியமாக செயல்படுதா செயல்படலையா? அப்போ தனியாரால் சாத்தியமாக்க முடிஞ்சதை ஏன் அரசால் சாத்தியமாக்க முடியலை? இதெல்லாம் என்னைக்காவது மக்கள் சிந்திச்சிருக்காங்களா? கட்டாயம் சிந்திக்கணும். ஒரு தனியாரால், ஒரு தனியார் முதலாளியால் செய்ய முடியுது, இவ்வளோ பெரிய அரசாங்கத்தை கட்டியமைக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் ஏன் முடியலை? ஏன்னா எல்லாத்துலேயும் ஊழல், எல்லாத்துலேயும் லஞ்சம், எல்லாத்துலேயுமே கமிஷன், எல்லாத்துலேயுமே வந்து தனக்கு வேண்டியவர்கள், தன் சாதிக்காரன், தன் கட்சிக்காரன்னு நிறைய பாகுபாடு இங்கே இருக்குது. அது எல்லாம் களையப்படணும். ஓகே, திமுக சொல்றீங்களா அதிமுக சொல்றீங்களா? எல்லாரையும் தான் சொல்றேன், திராவிட கட்சிகள் அனைத்தையும், மொத்த திராவிட கட்சிகளையும் நிச்சயமா. ஓகே, இப்போ திமுகவோட முன்னெடுப்புலாம் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஸ்டாலினா இருக்கட்டும், அடுத்தடுத்து வந்துட்டு இப்போ மகளிர் உரிமை தொகை இப்போ கொடுக்கறதா இருக்கட்டும், லேப்டாப் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா முன்னேறி போறாங்க. திமுக அடுத்த ஆட்சியில் அமைக்க போகுதுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து திமுக கிட்ட தெரியுது. திமுக அந்த போக்கை எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன கான்ஃபிடென்ட் லெவலுக்காக இந்த இது சொல்றேன். இப்போ தேர்தல் வரப்போகுது, இன்னும் 1 மாத காலம் தான் இருக்குது. இந்த வருடம் பொங்கலுக்கு பொங்கல் பரிசா குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 கொடுத்தாங்க. பொங்கல் பரிசு தொகை. அது உரிமை தொகைன்றது மகளிர் ஆமா, பொங்கல் பரிசு தொகை 3000 கொடுத்தாங்க. இந்த கான்ஃபிடென்ட் ஏன் போன பொங்கலுக்கு இல்லை? நீங்க சொல்லக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்போ போன பொங்கலுக்கே அவங்க மக்களுக்காக பொங்கல் பரிசா 3000 இல்லை 1000 ரூபாய் கொடுத்துருந்தா கூட அது மக்களுக்கான அரசு, நாங்களே வரவேற்போம். அப்போ போன வருடம் 1000 ரூபாய் கொடுக்க முடியல, நம்ம தமிழக அரசு கடுமையான நிதிச்சுமையில் இருக்குன்னு சொன்னாங்களா, சொல்லலையா? அதே தமிழக அரசு இந்த ஆண்டு அடுத்த மாதம் தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்பாக வரக்கூடிய பொங்கலுக்கு குடும்ப அட்டைதாரருக்கு தலா 3000 கொடுக்குறாங்கன்னா இது மக்களுக்கான அரசா, தேர்தலுக்கான அரசா? ரெண்டாவது, நீங்க கான்ஃபிடென்ட் சொல்றீங்களா, அவங்க கான்ஃபிடென்ட் லெவலு தோத்துருவோன்ற பயத்துல வருது, அதுக்காக சொல்றேன். ரெண்டாவது, மகளிர் உரிமை தொகை. கட்சி பொறுப்பு ஆரம்பிச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஆரம்பிச்சு ஒரு 6 மாதம் காலம் கழித்து இது மாதிரி மகளிர் உரிமை தொகை கொடுக்க போறோம் நாங்கள் தேர்தல் வாக்குறுதிப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் மனு கொடுக்குறாங்க, பெண்கள்லாம் குடும்பமாக கிராமங்கள் தோறும் எல்லாரும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கார் வச்சுருந்தா நாங்கள் கொடுக்க மாட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் வீடு வச்சுருந்தீங்கன்னா கொடுக்க மாட்டோம். அதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க, அந்த வார்த்தையை நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். தகுதி உள்ள மகளிருக்கு, என் மகளிரை தகுதி பார்க்க நீ யாருன்னு நான் பலமுறை பாராளுமன்ற தேர்தலில் கேள்வி கேட்டிருக்கேன். அது என்னங்க வார்த்தை, தகுதியுள்ள மகளிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் அப்படின்னு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இப்போ 4 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்தல் வரப்போற 1 ஆண்டுக்கு முன்னாடி அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை தமிழ்நாட்டில் அப்படின்றீங்களே, இது தேர்தலோட கான்ஃபிடென்ட் லெவலா, தோல்வி பயமா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். இது ஏன் அப்ப நீங்க 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு சொல்ல நீங்க இது பண்றீங்க? 4 ஆண்டுகள் நீங்க காலத்தை ஓட்டிட்டு அடுத்து தேர்தல் வரப்போதே தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்னு செய்யுங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க? இதே அம்மையார் கனிமொழி அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? ஐயோ, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க. ஏன் இப்போ டாஸ்மார்க் இல்லையா? கடந்த எடப்பாடியார் ஐயா ஆட்சியை விட இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வருமானம் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் அதிகமாக இல்லையா? அவங்களே ரொம்ப பிரம்மாண்ட செய்தியாக ஒவ்வொரு இதுலையும் போடுறாங்க, பிரேக்கிங் நியூஸ். பொங்கல்ல இந்த தடவை மதுபான விற்பனை இவ்வளவு, இந்த தீபாவளிக்கு இவ்வளவு, இதுக்கு அவ்வளவுன்னு போடுறீங்கல்ல. அப்ப நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? நீங்க மக்களை சந்திக்கும் போது என்ன கேள்வி எழுப்புறீங்க? 2 அரசாங்கங்களும் என்ன சொல்லுது? நாங்க ஆட்சிக்கு வந்தா அரசு மதுபான கடையை கட்டாயம் மூடுவோம் அப்படின்னு சொல்றீங்க. 2 ஆட்சியுமே சொன்னாங்க, 2 பேருமே வாக்குறுதி கொடுத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், 2 பேரும் கொடுத்த வாக்குறுதிகளை இன்னைக்கும் சொல்றேன், அடுத்த தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றாலுமே காப்பாற்ற மாட்டாங்க யார் வந்தாலும். ஏன்னா அந்த தொழிற்சாலையை நடத்துறது யாரு? இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, அந்த பெரும்பாலான அமைச்சர்கள், பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் ஆலையை வச்சு நடத்துறீங்க. நீங்க தயாரிக்கிறீங்க, அதை அரசின் மூலமா விற்கிறீங்க.
அரசு இலவச கல்வியை கட்டாயப்படுத்தணுமா இல்ல மதுபான கடையை ஊக்குவிக்கணுமா? நல்ல கேள்வியா இல்லையா? ஏன் நாம் தமிழர் கட்சியை ஊடகங்கள் காமிக்க மாட்டுதுன்னா பல பேரோட இது, ஏன்னா நாங்க எல்லாருக்கும் ஒரு இதுதான் அப்படின்ற கருத்தியல சொல்றோம். இது எல்லாருக்கும் சென்றடைஞ்சிட்டா மக்கள் இந்த கேள்வியை ஒரு பாமர மக்கள் கூட புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒன்றும் இல்லை, படிப்பறிவு இல்லாதவங்க கூட நல்ல கேள்விதானே. அரசு இப்ப எல்லா ஊர்கள்லையும் ஆரம்ப பள்ளி இருக்கா? எல்லா ஊர்கள்லையும் நூலகங்கள் இருக்கா? அது கட்டாயம் தானே, அது தேவைதானே மக்களுக்கு. எல்லா ஊர்கள்லையும் சாலை வசதி இருக்கா? எல்லா ஊர்லயும் தெருவிளக்கு வசதி இருக்கா? இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு எத்தனை ஆண்டுகள், இந்தியா குடியரசாகி எத்தனை ஆண்டுகள் ஆகுது? 50 ஆண்டுகளுக்கு மேலாக. நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி 50 ஆண்டு தானே, யார் வந்தாலும் தகர்க்க முடியாத ஆட்சி, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு நீங்க மாறுதட்டி கொள்கிறீங்களே. இன்னைக்கு உண்மையிலே சொல்லுங்க, போதை இல்லாத தமிழகமா இருக்கா? போதைய அரசு விற்குது, அப்புறம் போதையின் பாதையின் செல்லாதேன்னு அரசே வந்து ஒரு விளம்பரப்படுத்துது. அரசு விற்காமல விளம்பரப்படுத்தணும். அரசு விற்கலைன்னா இப்படி ஒரு விளம்பரமே தேவையில்லையே. ஆனா கருத்து கணிப்புகள் எல்லாமே இப்ப உங்களுக்கு சாதகமா தானே வந்திருக்குது, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். அது கருத்து திணிப்பு, கணிப்புன்னு நாங்க எடுத்துக்கிற மாட்டோம். இப்ப இவ்வளவு கேள்வி எழுப்புனா அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களே சகோதரரே. இப்ப தனியார் ஒரு போதையை வித்துச்சு அப்படின்னா சட்டப்படி தவறு. இப்ப கள்ளக்குறிச்சியில இறந்தாங்க, ஐயோ தவறு, 60 பேர் இறந்துட்டாங்க, உண்மையிலே மிகப்பெரிய இழப்பு. அரசு உடனே ஓடி போய் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. சரிங்களா? ரொம்ப வன்மையா கண்டிச்சாங்க. அதை வந்து அரசு செய்யக்கூடாதுல்ல. அப்ப அது அரசுக்கு தெரியாம நடந்திருக்குமா அந்த கள்ளச்சாராய விற்பனை அப்படிங்கிறது? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கு தெரிஞ்சிருக்காதா? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்காதா? எல்லாருக்கும் ஏதோ அளவு பங்களிப்பு போயிருக்கிறதுனால தானே மௌனமா இருந்தாங்க. ஒரு மரணம் அப்படின்றதுனால தான் அது ஊடகத்துல வந்திருக்கு. இல்லாட்டி வழக்கம் போல அது அன்றாட நிகழ்வுல ஒன்றா அந்த பகுதி மக்கள் கடந்து தானே போயிட்டு இருப்பாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாமே நடக்குது. ஆனா மக்கள் வந்து இதை இப்ப நான் படிச்சிருக்கேன், என்கிட்ட ஒரு புரிதல் இருக்கு, எதற்காக நம்ம அரசியலுக்கு வரோன்னு. எல்லா பெண்களும் அரசியலுக்கு வருவாங்களா? எல்லா பேரும் இதே மாதிரி கேள்வி எழுப்புவாங்களா? நமக்கே வம்புன்னு எல்லாரும் ஒதுங்கிடுவாங்க. எல்லாருமே அதை தான் யோசிப்பாங்க. ஒன்றும் இல்லை, போதையை போட்டுட்டு ஏதோ 2 கெட்ட வார்த்தை பேசிட்டு கூட போறான்னு வைங்களேன். அங்கே ஒரு 2 பெண்கள் பேருந்து நிலையத்தில் இருக்காங்க. என்னையே இப்படி கேட்ட, அரசு மதுபானம் விற்கிறதுனால தானே இப்படி ஒரு சூழல் அப்படின்னு யாராவது அரசை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்டுட்டு அவங்க அடுத்த நாள் இருக்க முடியுமா? எல்லாருமே மக்கள் ஊரோட ஒத்துப்போ, நமக்கே வம்பு, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுவோம். ஒரு படத்துல வரும் இல்லையா, அண்ணன் சமுத்திரக்கனி அண்ணன் படத்துல தான், அப்பா படத்துல நினைக்கிறேன், இருக்கடம் தெரியாம இருந்துட்டு போயிருவோம்னு மக்கள்லாம் நினைக்கிறாங்க. அதுல நாங்க ஒரு புரட்சியாளரா இருக்கோம். இல்ல கருத்து கணிப்புகள் பத்தி உங்களுக்கு கவலை இல்லை அப்படின்றீங்களா? நான் கருத்து திணிப்புன்னு ஒரே வார்த்தையில என்னோட கருத்து சொல்லிட்டேனே. ஓகே. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் கருத்து கணிப்பு வரும்போது நாம் தமிழர் கட்சி அப்படின்னும் போது அதுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இல்ல. நான் என்னன்னா, கருத்து கணிப்பு வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இந்த அரசு வெல்லும் அந்த அரசு வெல்லும்னு சொல்லிட்டீங்க. இது வரைக்கும் நடந்த கருத்து கணிப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு ஊடகவியலாளரா இது வரைக்கும் எந்த கருத்து கணிப்புலையாவது நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதம் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கா? ஆனா வாக்கு வந்து உயர்ந்திருக்கா குறைஞ்சிருக்கா நாம் தமிழர் கட்சிக்கு? அப்ப கருத்து கணிப்பு சரியா இருக்கா தவறா இருக்கா? சரியாதான் இருக்கா? சரியா இருந்தா நாங்க எப்படி உயர்ந்தோம்? நாங்க குறைவால இருந்திருப்போம். ஆக்சுவலி வந்து பிராக்டிகலா பார்க்கும்போது வாக்குகள் உயர்ந்திருக்கு. கருத்து கணிப்புகளை பார்க்கும்போது இப்ப வந்த கருத்து கணிப்புகளுமே வந்து வாக்குகள் கம்மியா தான் காட்டுறாங்க. எப்பவுமே வாக்குகள் கம்மியா தான் காமிக்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் நாங்க நிற்கும் போது நாம் தமிழர் கட்சி இந்த முறை 2%, 3% சொன்னாங்க. எப்படி 8.2% எடுத்தோம்? அப்ப நீங்க கருத்தை கணிச்சதை விட நாங்க அதிகமா வாக்கு வாங்கியிருக்கோம். 8.2%க்கு இப்போ ரீசெண்டா நீங்க விமர்சனம் நிறைய பார்த்துருப்பீங்க. விஜய் அவர்களோட படம் ஒண்ணு வந்துச்சு, அந்த படத்துல வந்து கோட்ல ஒரு பாட்டு ஒண்ணு வந்துச்சு, அதுல கையில மைக்கு எடுக்கட்டுமா அப்படின்னோட நிறைய இடங்கள்ல சாட்டை தர்மம் உட்பட நிறைய பேர் வந்து பாருங்க விஜய் அவர்கள் கையில மைக் எடுக்கட்டுமான்னு என்ன சொல்ல வராரு, சீமானனுக்கு ஆதரவு கொடுக்க சொல்றாரு. ஸோ அதனாலதான் வாக்குகள் இவ்வளவு வந்துச்சுன்னு இப்ப டிவிக்கே நிறைய பேர் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்ப நீங்க தலையோட ஓட்டெல்லாம் தளபதிக்கு தான் அப்படின்னு நீங்க யாரும் பேசவே இல்லையா? பேசலையா என்ன? பொதுவா எல்லாரும் பேசுறது இது மாதிரியான அற்ப அரசியல் பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் நினைக்கிறாங்க. இப்ப மதுரையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மதுரையில இருக்கக்கூடிய தல ரசிகர்கள் எந்த காலத்துல எங்க வாக்கு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு பகிரங்கமாவே பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. நம்மளும் மதுரைக்காரங்க தானே, நமக்கு தெரியாதா என்ன? அப்ப இதெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு பகுதியில ஏதோ ஒருத்தவங்க செய்யறாங்க அப்படின்றதுக்காக அதுதான் நாங்க வந்து மிகப்பெரிய கருத்தியலை தாங்கி போயிட்டு இருக்கோம். எங்க மக்களுக்கு என்ன செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு. அதுக்காக விமர்சனங்களுக்கு பதிலளிக்கிறது அதற்கான நேரத்தையும் நாங்க செலவிடுறதே விரும்பல.
ஒரே ஒருத்தர் தான் எங்கள் கட்சியில், எங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மட்டும்தான் பதிலளிப்பாங்க. அவர்கள் மட்டும்தான் அதுக்கு பொறுப்பாக இருப்பாங்க. ஏன்னா மற்ற எல்லாருமே நாங்கள் களப்பணியாற்றிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் மீதான விமர்சனத்துக்கு எங்கள் அண்ணன் ஒரு ஆளே பதில் சொல்லிடுவாங்க, சாட்டை அண்ணன் ஒரு ஆளே. அவர்களோட கேள்விக்கு தான் யாருமே மொத்த தாவேக்காவும் பதில் சொல்ல முடியாமல் திணறிட்டு இருக்காங்க. ஓகே, சில நேரங்களில் விமர்சனங்கள் ரொம்ப கடுமையா போகும்போது வார்த்தை பிரயோகம் வந்து கொஞ்சம் அதிகமாயிடுதா, தடிச்சு போயிடுதா நாம் தமிழர் கட்சியில இருந்து வரும்போது? எங்க கட்சியில இருந்து இது வரைக்கும் அப்படி வரல. ஆனா நீங்க சொல்லி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கட்சிகள்ல இருந்து பல மிரட்டல்கள் வருது, பல உருட்டல்கள் வருது. அப்படி இப்படி இனிமே நான் கட்சியிலே இருக்க மாட்டேன்லாம் வருது. நாங்க எவ்வளவோ பார்த்தாச்சு, இதை பார்க்க மாட்டோமா அப்படின்னு நாங்க எல்லாத்தையும் அதை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஓகே, கண்டிப்பா வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.